போகி பொங்கல்னா நம்ம வெளியே இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற கசடுகளை எரிச்சிடணும். அது இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்து நம்ம மனசுக்குள்ளேயே சில கசடுகள் இருக்குது, அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் அப்புறப்படுத்தி அதை எரிச்சிடணும். அந்த குணங்கள் வேண்டாம். இந்த போகி பொங்கலுங்கிறது மானச பொங்கல்னு பேர். அடுத்தது பெரும்பொங்கல், சூரிய பொங்கல்னு பேர். நம்ம உடம்புங்கிற இந்த பானைக்குள்ளே ஒரு பிராணசக்தி இருக்குல்ல, அதை சூரிய அக்னியால் நம்ம அதை பொங்கல் வைக்கணும். நமக்குள்ளே அந்த பொங்கல் இருக்குது, சூரிய பொங்கல் இருக்குது. மாட்டுப்பொங்கல், மாடுனா செல்வம்னு அர்த்தம். நம்ம மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம், அதோட உள்ளர்த்தம் மாடுனா செல்வம். அப்போ நமக்குள்ளே ஒரு மின்சார அக்னி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அந்த பொங்கலை நம்ம கொண்டாடும் பொழுது நமக்கான ஆற்றலும் ஆனந்தமும் பெருகும். அதுக்கு அந்த பொங்கலுடைய உள்ளர்த்தத்தை நம்ம பண்ணணும். அது காலங்காலமாக ஒரு பாரம்பரியமாக செய்கிற ஒரு வழக்கம் அது. பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, காணும் பொங்கல். இப்போது போகி பொங்கல், பெரும்பொங்கல், மாட்டு பொங்கலில் நாம் இப்போ சொல்கிற மாதிரி கொண்டாடிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இல்லை. நீங்கள் பெற்ற அந்த செல்வங்களை எல்லாம் மற்றவங்க காணுற மாதிரி நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். உங்களை காணணும் அவங்க. ஆனால் காணும் பொங்கல் அன்றைக்கி நிறைய பையனுங்க காணாமல் போய்ட்றானுங்க, அதே அளவுக்கு பொண்ணும் காணாமல் போய்ட்றாங்க. எங்கன்னு பார்த்தா எல்லாம் ஈஸியாக ரோடு போயிருக்காங்க. அங்கே போய் பீச்சில் தண்ணியை பார்க்குறாங்க. காணும் பொங்கல் என்பது இதை காண்பதில்லை ஜோடி போட்டுக்கிட்டு, நம்முடைய வளர்ச்சியை மற்றவர்கள் காணும்படி நடந்து கொள்வது தான் காணும் பொங்கல். அட்லீஸ்ட் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாவது பார்த்துட்டு வரணும். அன்றைக்கி ஒரு நாள் 250 வருடங்களுக்கு முன்னால் காஞ்சி மடத்திலே ஒரு மகானாக இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரா அப்படிங்கிற ஒரு பெரிய மகான். அவர் தான் மானச சஞ்சரரே மானச சஞ்சரரே அப்படிங்கிற ஒரு பாட்டில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த மானச சஞ்சரரே பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை இழந்துருவீங்க.